அகமதாபாத்தில் ஜவுளித் தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த கௌதம் சாந்திலால் அதானி கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வியாபாரம் செய்ய புறப்பட்டவர் என்று உலகின் டாப் 15 பணக்காரர்களில் ஒருவராக வளர்ந்திருக்கிறார். இன்று வரை தன் வணிக சாம்ராஜ்யத்தை குஜராத்திலிருந்தே நிர்வகித்து வரும் 58 வயதான கௌதம் அதானியின் பில்லியனர் அத்தியாயம் எப்படித் தொடங்கியது? 1980களிலேயே கல்லூரி படிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு சொந்த ஊரான அகமதாபாத்தை விட்டு மும்பைக்கு சென்று வைர வியாபாரத்தில் இறங்கினார். 1988ஆம் ஆண்டு தன் சகோதரர்களில் ஒருவரின் பிளாஸ்டிக் ஆலையை நிர்வகிக்க மீண்டும் குஜராத் வந்து தனக்கென சொந்தமாக ஒரு வணிக நிறுவனத்தை தொடங்கி தன் தொழிலதிபர் கனவு கோட்டைக்கு அடித்தளமிட்டார் அதானி. அந்த நிறுவனத்தின் பெயர்தான் அதானி என்டர்பிரைசஸ். அலைகள் ஆர்ப்பரிக்கும் அரபிக் கடலோரத்தில் இருக்கும் அந்த துறைமுகங்களில் இருந்துதான் அதானி என்கிற பில்லியனரின் கதை தொடங்குகிறது. பங்குச் சந்தையில் அதானி என்டர்பிரைஸ் நிறுவனத்தை பட்டியலிட்டார். குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தை நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தை வென்றார். சிங்கப்பூரைச் சேர்ந்த வில்மர் நிறுவனத்துடன் இணைந்து சமையல் எண்ணெய் விற்பனை செய்யத் தொடங்கினார். எரிவாயு விநியோகம் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு மின்சார உற்பத்தி, இயற்கை வளங்கள், போக்குவரத்து, மின் பகிர்மானம், பாதுகாப்பு, பழங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரியல் எஸ்டேட், நிதி சேவைகள், வீட்டுக் கடன் சேவைகள், விமான நிலைய நிர்வாகம், மெட்ரோ ரயில் சேவை, டேட்டா சென்டர் என கிடைத்த வியாபாரங்களில் எல்லாம் கால் பதித்தார். இந்தியாவிலேயே சுமார் 300 கிலோமீட்டர் நீளத்துக்கு தனியார் ரயில் பாதைகளை கொண்டிருக்கும் ஒரே நிறுவனம் அதானி என அவர்களின் வலைத்தளத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய தனியார் அனல் மின் நிலையம் வைத்திருக்கும் நிறுவனமும் அதானி குழுமம்தான். குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா, சத்தீஸ்கர் என பல மாநிலங்களில் இந்நிறுவனம் 12,450 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்கான திறனைக் கொண்டுள்ளதாக அதானி பவர் நிறுவனம். அதானியின் அனல் மின்சார நிலையங்கள் தற்போது இந்தியாவிலேயே மிகப்பெரிய தனியார் மின் உற்பத்தி நிறுவனமாக வளர்ந்துள்ளது. இப்படி இத்தனை குறுகிய காலகட்டத்தில் பெரிய பணக்காரரானார் நரேந்திர மோடி குஜராத் முதல்வரான பிறகுதான் கௌதம் அதானியின் தொழிலும் வியாபாரமும் உயரே பறக்கத் தொடங்கியன என பில்லியனர் ராஜ் புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார் ஜேம்ஸ் கிராப்ரி. நரேந்திர மோடியுடனான நெருக்கம் கௌதம் அதானிக்கு அரசு தரப்பிலிருந்து போதிய உதவிகள் கிடைக்க வழி செய்தன. முந்த்ரா துறைமுகத்தின் வளர்ச்சி மோடியின் குஜராத் மாடலின் வெற்றியாக கொண்டாடப்பட்டது. சமீபத்தில் இந்தியாவின் முக்கிய விமான நிலையங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு அதானி என்டர்பிரைஸ் நிறுவனத்துக்கு வழங்கப்படுவதை இதன் நீட்சியாக காணலாம். தேர்தல் எல்லாம் முடிந்து 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமரான பின் இந்திய பிரதமர் என்கிற முறையில் பிரிஸ்பன் நகரத்தில் நடந்த G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். அவரோடு கௌதம் அதானியும் சென்றார். இந்தியாவில் ஏழை மற்றும் பணக்காரர்களுக்கு இடையிலான சமத்துவமின்மை வரலாறு காணாத அளவுக்கு மிக அதிகமாக இருப்பதாக கூறுகிறார் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பொருளாதார அறிஞர் தாமஸ் பிக்கெட்டே. அவ்வார்த்தைகள் உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் அதானி, அம்பானி போன்ற இந்திய பணக்காரர்களின் சொத்து மதிப்பு எல்லா காலத்திலும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றது.